தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நர்மதா சர்வீஸ்க்கு குடுத்த ஃபோன் கடைக்கு தான் போயிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இளமதி கலா வீட்ல இருந்து ஒரு மொபைல் எடுத்து குடுத்து, இத சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மொபைல இப்ப சர்வீஸ் பண்ணிட்டாங்களாட்டுக்கு. ஸோ கடைக்காரங்களே ஆன் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி நர்மதா வாங்கி பார்த்தா, அந்த டிஸ்ப்ளேவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதியோட ஃபோட்டோ தான் இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம நர்மதா இளமதிக்கு தான் ஃபோன் பண்றாங்க. இளமதி ஏற்கனவே கோயில்ல உட்கார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நர்மதா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே, அங்கேயே நர்மதா போயிடுறாங்க கோயிலுக்கு. அங்க போயி நம்ம இளமதி அந்த மொபைல வாங்கி பார்க்குறாங்க. ஆரம்பத்துல அது யார் மொபைல்னே தெரியல. அதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற ஃபோட்டோவ பார்த்ததுக்கு அப்புறம் தான், நம்ம அசோக்கோட மொபைல் அப்படின்னு தெரியுது. அப்ப அசோக்கும் இளமதியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் அதுக்குள்ள இருக்கு இல்லையா? அத வச்சு தான் இளமதிக்கே ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த ஃபோன் எப்படி கலா வீட்டுக்கு போணுச்சு அசோக்கோட ஃபோனு. அப்ப அசோக்கோட கொலைக்கும், கலாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு டவுட் பண்றாங்க. அத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம இளமதிக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே போயி இன்னொரு சிம் கார்டு வாங்க சொல்றாங்க நம்ம இளமதி. ஸோ அதே மாதிரி நர்மதாவும் ஒரு சிம் கார்டு வாங்கி குடுக்குறாங்க. அந்த சிம் கார்ட நம்ம அசோக்கோட மொபைல்ல போட்டு, நேரா கலாவுக்கு தான் ஃபோன் பண்றாங்க நம்ம இளமதி. இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அசோக்குன்னு ஒருத்தவங்க அ ப துப்பாக்கியால சுடப்பட்டு இருந்தாங்களே ஒரு பில்டிங்ல, ஞாபகம் இருக்குங்களா? அப்படின்னு கலா கிட்ட கேட்க, கலாவுக்கு ஷாக்கா இருக்கு. எதுவுமே தெரியாத மாதிரி தான் நடிச்சு பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல, இந்த பக்கம் கலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. ஃபைனலா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் இளமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலா மேல இன்னும் டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப அதே நேரத்துல வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. கலா பயங்கர பதட்டமாவே இருக்கிறாங்க. ஸோ அத வச்சு பார்க்கும்பொழுது, கலா இந்த இதுல ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரி பையனுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம இளமதியும், நர்மதாவும் பிளானா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்துல அந்த மந்திரி பையன் கலாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கலாவோட மொபைல வேணும்னே இளமதி தண்ணீல தள்ளி விட்டுர்றாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.